ஸ்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிடிக்கப்படுகிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதனைகள் வந்து சாதாரண நபர்களும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாதனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கு. அதுக்கு என்னோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய ஃபேமிலி. நான் படித்தது பேசிக் வந்து ஐடி படித்தேன். 2002 வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் என்னோட சொந்த ஊர் துறையூர்லேருந்து நான் வந்து காரைக்காலுக்கு வேலை நிமித்தமாக இங்கே பயணம் பண்ண வேண்டியிருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 4 வருடங்கள் ஒரு கம்பெனியில் இருந்தேன். அந்த கம்பெனியோட சுச்சுவேஷன் வந்து அந்த ஒரு பிரான்ச் இன்சார்ஜாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்சார்ஜாக இருந்த பொசிஷன் வந்து இந்த பிரான்ச் வந்து காரைக்காலில் இருக்க பிரான்ச் வந்து க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் என்னோட அந்த பாஸ்கிட்டே வந்து நான் கேட்டேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் என்னை வந்து இணைச்சி விட்டுருங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனி ஒரு சோப்பு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்டண்ட்டாக அதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணேன். அதில் வந்து ஒரு 17 வருடங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 2006 நான் மேரேஜ் ஆன புதுசில் வந்து என்னோட பேசிக் சேலரி ஒரு 3500 ரூபாயில் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் பத்தல, என்னோட ஃபேமிலி ரன் பண்ண சூழ்நிலை இல்லை. அதுக்காக வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து 10 வருடங்களாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருந்திருக்கோம். சரி, நம்ம முதலீடு எதுவும் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் முதலீடு போடாமல் நம்மளோட இருக்கக்கூடிய வேலையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய மீதி நேரத்தில் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத முன்னாடி புரிஞ்சிருந்ததுனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நான் வந்து திருப்பி வந்து எடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எகைன் வந்து என்னோட ட்ரீம் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆனதுன்னு சொன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் நடந்துச்சு. இதில் சொல்லணும்னா நல்ல வந்து என்னோட சக்ஸஸ் டேஸ்ட்டை வந்து ருசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட 17 வருடங்கள் ஆயிருந்துச்சு. நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வந்து என்னோட சேலரி ஜாப்ல வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து என்னோட செஞ்சாம எடுப்போம். நம்ம வந்து இன்னும் வந்து சர்வீஸ்ங்கிறது ஒரு ஒரு 10 வருஷம் வந்து நான் பெருசா இருக்கு. ஆனா இந்த 10 வருஷத்துல நான் ஜாப்ல இருந்தாக்க என்னால கண்டிப்பா வந்து அடைய முடியாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு நான் வந்து என்னோட ஜாப் விட்டு 2/2/2022 நான் வந்து நானா வந்து குயிட் ஆயிறேன். ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்த என்னோட ஜாப் தான் சொன்ன ஒரு லக்ஸரியா தான் இருந்தேன். எனக்குன்னு தனி மரியாதை தனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான். சிஸ்டம் ஒர்க்ல இருந்ததுனால பேங்கிங் ஒர்க்கு இருந்தாலும் அந்த ஜாபை நான் சீக்கிரம் என்னோட ₹1,00,000 அடையணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோட ஜாப் வந்து நானா பண்ணிட்டு வெளியில வரேன். வெளியில வந்துட்டு இயங்குறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனா அங்க ஸ்ட்ரகிள் திரும்பி என்னோட டீம் வந்து தக்க வைக்கிறதுக்கு முடியல. நிறைய அச்சீவர் தான் 2 மாசம் ஒர்க்கு 3 மாசம் ஒர்க்கு புது அச்சீவர்ல வந்து கொஞ்சம் பாருங்க சுந்தரவேல், வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கவரேஜ் வாங்க சுந்தரவேல். ஓகே பஸ். என்னோட அப்ளைன்ட்ட நான் உட்காந்து கேட்கும்போது அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து அந்த டிப்ஸை வந்து திருப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சாதனைகள் வந்து இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 மாதங்கள் வேலையை விட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து இங்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 40,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருந்த வருமானம் படிப்படியாக 20,000க்குள்ள 18,000 19,000 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சூழ்நிலையில் திருப்பி வந்து ஏதாவது ஜாப் கூட போங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி. ஏன்னா எனக்கு ஜாப் போகிறதுக்கான விருப்பம் இல்லை. அப்போ நான் ஒரு நாள் வந்து என்னோட மென்டர் என்னோட குருன்னு சொல்லலாம் மிஸ்டர் மோகன் சார் வந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க. சுந்தரவேல் உன்னை வந்து இன்னும் என்னோட மதர் டீம்ல வந்து மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, விமலா மேடம். அவங்கள 2 பேரையும் வந்து உங்களை நேரில் சந்திக்க வரோம், பாஸ்கர் சார் வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பயே எனக்கு வந்து ஸ்பார்க் ஆனிச்சு.
ஒண்ணு பாஸ்கர் சார் வந்தாக்க ஒரு விஷயத்த வந்து அதை சரி பண்ணி சக்சஸா கொண்டு போறதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா அதை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்வியஸ் பார்க்க ஆனிச்சு. 2 பேரும் சந்திச்சோம். முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2023 பீச்சில் வந்து கார்லேயே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க. நான் ஜாயின் பண்ணது அன்னைக்கு பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது பழைய கம்பெனியை பற்றி பேசும்போது அங்கே சக்ஸஸ் இனி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிய வச்சுட்டு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கேன். அந்த வாய்ப்பு பேர் புரவேதா. இதுல நம்மள எல்லாரோட வாழ்க்கையும் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொண்டு போக முடியும். பல பேரோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படிங்கிறத வந்து அந்த பிளான் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்த பிளான்ல வந்து மினிமம் வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய ரேட்டை விட ஒரு சில ப்ராடக்ட் ரேட்டோட கம்மியா இருந்துச்சு. அப்ப ப்ராடக்ட் தான் மெயின். அந்த ப்ராடக்டோட ரேட் கம்மியா இருந்ததுனால என்னால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முதல்ல உள்ள போணுச்சு. அடுத்து வந்து அங்க இருக்கக்கூடிய பிளான், இந்த பிளானை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேரை சாதிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா கிடைச்சிச்சு. எகைன் வந்து உடனே நான் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேடம் கூட சொன்னாங்க நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னாங்க. ஆனா பாஸ்கர் சார் வந்து ஒரே விஷயம் சொன்னாங்க, நீங்க பரவாயில்ல, நீங்க யோசனை பண்ணுங்க, மறுபடியும் கூட யோசனை பண்ணுங்க, ஆனா வந்து சைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் மேடம் சைன் பண்ணாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது மறுநாள் நான் ஜாயின் பண்ணது 5/4/2023 பிரவேதால ஜாயின் பண்றேன். பஸ் ஸ்லைடு கொஞ்சம் பஸ் ஓகே. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணது என்னோட ஜாயினிங் டேட் 5/4/2023. அந்த வந்து நான் ஜாயின் பண்ணி 9ஆம் தேதியில இருந்து தான் நான் வந்து என்னோட ஐடி ஆக்டிவேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த ஒரு 20 நாள்ல நான் பெருசா ஒன்றும் செயல்பட முடியல. என்னோட பழைய இருக்கக்கூடியவங்கள ஒரு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாமே நிறைய இதை செஞ்சு ஓஞ்சிட்டாங்க. அந்த மாசம் என்னோட வருமானம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2706 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் வருமானமா இருந்துச்சு. இது பழைய நிறுவனத்துல ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க வந்து இந்த 2700 ரூபாயை அடையறதுக்கு கிட்டத்தட்ட நான் 9 மாதங்களுக்கு மேல எடுத்திருக்கேன். 9 மாதங்களுக்கு மேல எடுத்திருக்கேன். ஆனா வந்து இந்த வருமானத்தை நான் அடைய முடியல. ரொம்ப அங்க ஃபர்ஸ்ட் நான் வாங்கின வருமானமே வெறும் 28 ரூபாய் தான். அதுக்கப்புறம் படிப்படியா அதை வளர்த்து கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள் ஆயிடுச்சு. நான் 10 மாசத்துல அது வாங்கினேன். ஆனா அந்த 10 மாதங்கள் பண்ண அந்த கழிச்சு பண்ண அந்த வருமானத்தை முதல் மாதமே எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். சரி, இது பிளான் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகைன் அடுத்த மாசம் என்னோட வருமானம் அப்படியே 9,000 ஆச்சு. பஸ் லைட் ஓகே 9,000 ஆச்சு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் முதல்ல பாத்தீங்கன்னாக்க அடுத்த மாதமே வந்து எம்டியை சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மேனேஜ்மெண்ட்ல நான் பல நிறுவனத்துல 2-3 நிறுவனத்துல ஒர்க் பண்ணாலும் ஆனா எம்டியை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கோ ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோகிராஃப் போறது ப்ளீஸ். பாத்தீங்கன்னா சரியான ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க உள்ள எம்டி கூட நின்று என்னை வந்து பாத்தீங்கன்னாக்க போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் தருணம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாசம் ஆர்டிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன் ஜூலை மாசம். இப்ப லாஸ்ட் மந்த் நடந்துச்சு இல்லைங்களா, இதே மாதிரி ஆர்டிபி கொடைக்கானல் ஆர்டிபி கொடுத்தாங்க. அதுல வந்து நான் குவாலிஃபை ஆனேன். நான் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் மாசமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 18 பேருக்கு மேல குவாலிஃபை ஆனோம். பஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வருமானம் அப்படியே 12,000 ரூபாய் மாறினுச்சு. ஆனிச்சு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து 2வது மாதமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து ஸ்டார் எக்ஸிபி அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருந்தேன். அதுக்கு அடுத்த மாதங்கள்ல நான் ஆர்டிபி போகும்போது
கோல்டு அப்படிங்கிற நிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்க அடைய முடிச்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கோல்டு அப்படிங்கிற லெவல் வந்து கொடைக்கானல் ஆர்டிபியில் வந்து எம்பி கையால் வாங்கினேன். இது மட்டும் இல்லை, அந்த டீம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட டீம்ல ஒரு 18 பேருக்கு மேலே அதில் வந்திருந்தாங்க. இதோட போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அடுத்த மாதம் படிப்படியாக என்னோட வருமானங்கள் அப்படியே உயர ஆரம்பிச்சுட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12லேருந்து அதுக்கு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் என்னோட வருமானம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்த மாதம் என்னோட வருமானம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா 27,000 பார்த்தீங்கன்னா 4வது மாதமே என்னோட வருமானம் வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஜாப்லயா இருக்கட்டும், ஒரு ஜாப்ல போயிருந்தாலும் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போயிருந்தாலும் ஒரு 10,000 15,000 தான் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். அந்த கம்பெனியில தக்க வச்சிருந்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 5,000 அந்த 18,000 இன்கம் தான் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ற அளவுக்கு என்னோட வருமானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்லயும் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார் கோல்டு அப்படிங்கிற லெவல் அடைஞ்சேன். இங்க பின் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. நான் இதுக்காக எந்த உழைப்புமே நான் கொடுக்கல. அடுத்த மாதம் என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னாக்க எகைன் 27,000 29,000 ஆனிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க எகைன் வந்து 26,000, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 19,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மகாபலிபுரம் ஆர்டிபி. இந்த மகாபலிபுரம் ஆர்டிபியில் அடுத்த என்னோட பின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் அப்படிங்கிற லெவலில் வந்து நாங்கள் அடைஞ்சேன். இந்த டிவைன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் எம்டியை சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின் லெவல் மாறிக்கிட்டே இருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அந்த பின்னுக்காக எந்த வேலையும் நான் பார்க்கல. ஆனால் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருக்கையாவது நம்ம வந்து பின்னும் மாறணும், அதுக்கேற்ற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸாக இருந்தேன். அடுத்து வந்து மகாபலிபுரத்தில் நான் டிவைன் அப்படிங்கிற பின் லெவல் அடைஞ்சேன். அதுக்கடுத்த மாதம் என்னோட வருமானம் எகைன் வந்து 18,000 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிவைன்ல இருந்து அப்படியே படிப்படியாக நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக செயல்பட முடியல. பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து 32,000 வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. எகைன் வந்து அதுக்கு அடுத்த மாதம் 32,000 அது அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சு. அதுக்கு அடுத்த மாதம் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய் ஆனிச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடங்கள் கடந்துருந்துச்சு. நான் ஜாப்ல இருந்திருந்தா கிட்டத்தட்ட இதே வருமானம் தான் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு 1,000 ரூபாய் 1,500 தான் கிடைச்சிருக்கும். அதே வருமானத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டேன். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏப்ரல் மாதம் வந்து எகைன் வந்து நம்ம வந்து கோவா டிவைன் ஹாக் மீட்டிங் இருந்துச்சு. அந்த ஹாக் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாரும் கோவா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அப்போ தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி கோவா நான் போனதில்லை. நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி போயிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கோவா போகிறதுக்கு பிரவேதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணகர்த்தாக இருந்திருக்கு. அந்த டைம்ல நான் போகும்போது என்னோட டீம்ல ஒரு 2-3 லீடர்ஸ் வந்திருந்தாங்க. என்னோட அப்ளைன் எல்லாரும் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பீச் போயிட்டு வருவோம், எங்களுக்கு ரூம் அலாட் பண்றது கொஞ்சம் டைம் இருந்துச்சு, போயிட்டு வரும்னு சொல்லிட்டு போகும்போது கேஷுவலா ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு எடுக்கும்போது என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, திடீர்னு வந்து எங்களுக்கு முன்னாடி எம்டி வந்து டக்குன்னு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க அவங்க மண்டி போட்டு உட்காந்துட்டாங்க. இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியை பத்தி நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. அந்த நேரம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் டக்குன்னு நின்றுட்டு போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. கேரியான்னு சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எம்டி இப்படி ஒரு நிறுவனத்துல இருக்கிறத நான் பெருமையா நினைச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல கம்பெனியோட விஷன் கடந்த வருடங்கள் எப்படி வந்துச்சு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ண போறோங்கிறத அந்த வருடம் அந்த டிவைன் ஹாக் மீட்டிங்ல சொல்றாங்க. அடுத்த மாதம் வருமானம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 37,000 ரூபாய் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த மாதமே ஒரு ஆர்டிபி கோவா ஆர்டிபி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டிபிக்கு மே மாசம் எகைன் வந்து நாங்கள் போயிருந்தோம். எகைன் 31,000. அந்த ஆர்டிபியில எகைன் வந்து நான் ஏப்ரல் மாதம் நான் போகும்போதே அந்த டிவைன் ஹாக் மீட்டிங் போற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பின் லெவல் ஈகிள் அப்படிங்கிற லெவல் அடைஞ்சேன். அந்த ஈகிள் லெவல் அடைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மே மாதம் எகைன் என்னோட கோவா ஆர்டிபி இருந்துச்சு. அந்த ஆர்டிபியில நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின் லெவல் அடுத்த பின் அடைஞ்சேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குரூப்லயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா அப்படிங்கிறது ட்ரீமா இருந்துச்சு. அவங்களும் வந்து வந்தாங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த மாதமே என்னோட வருமானம் எகைன் வந்து அப்படியே வந்து ஸ்டேபிளா வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிலையான வருமானம் 30,000 ரூபாய்க்கு மேல அப்படிங்கிறது
ரீசெண்டான இன்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதம் என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னாக்க வரதுக்கு முன்னாடி இங்கே 5 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே பாஸ்கர் சார் அண்ட் மோகன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க டெல்லிக்கு. ஹெட் ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்தாங்க. 4th anniversary லாஸ்ட் இயர் வந்து ஜூலை மாதம் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த 5th anniversary பற்றி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. எனக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் தான். ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய வருமானம் ஒரு கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் பாஸ்கர் சார் சொன்னாங்க வந்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் வலியுறுத்தினாங்க. ஆனால் நான் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். போனதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் மாதம் அந்த மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்கம்மை பிரேக் பண்ணேன். கடந்த ஜூலை மாதம் 51,451 ரூபா அப்படிங்கிறத நான் இதுவரையிலும் ஹையஸ்ட் ஒரு இன்கம்மை நான் ஜாப்லேயே இருக்கட்டும் இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிடைச்ச முதல் வருமானம் ஹையஸ்ட் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம். இதை தொடர்ந்து அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன். கடந்த மாதம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்க ஜூலை மாதம் முடிஞ்சு அடுத்து ஆகஸ்ட்ல வந்து அதுக்கான அங்கீகாரம் வந்து டிவைன் அந்த கோ டைமண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் மந்த் எல்லாரும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதுக்கு வந்து அங்கீகாரப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்த மாதம் இது என்னமா பார்த்தீங்கன்னா என்னை உற்சாகப்படுத்திட்டே இருந்ததுனால கடந்த மாதம் நான் அதிகபட்சம் நான் வாங்கின வருமானம் 57,899. அது பார்த்தீங்கன்னாக்க இது வரலும் அது அடுத்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே என்னோட இன்கம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாத்தியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்கு வந்து அப்ளைன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைச்சி கூட நின்னீங்கனாலே போதும், இங்கே பெரிய அளவில் சாதிக்க முடியும். கடைசியாக வந்து ஒரே ஒரு கோட்டோ சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்லோவாக அதாவது மெல்ல மெல்ல நடந்தாலுமே ஆனால் இங்கே வந்து சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செல்லும் பாதை சரியாக இருந்தால் நீங்கள் வேகமாக போகலனாலும் மெல்ல மெல்ல கூட நின்னாலே கூட இங்கே வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியும். இந்த சாதனை என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன சாதனையாக தான் நினைக்கிறேன். நான் இன்னும் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு இங்கே உள்ள லீடர்ஸ் எனக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனியில் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொலைநோக்கு உள்ள பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இருக்காங்க. அதனால இதில் சக்ஸஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்கள் உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இங்கே வச்சுக்கோங்க. பெரிய அளவில் சாதிக்கலாம். அடுத்தடுத்த பெரிய ட்ரீம்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அடையிறதுக்கு கூட இருக்கவங்க எல்லாரையும் பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக வச்சுருக்கேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 50,000 அடையும் போது நான் என்ன மகிழ்ச்சி அடைஞ்சனோ இதே மாதிரி என்னோட டீமில் மினிமம் ஒரு 100 பேரையாவது 50,000 1 லட்ச ரூபாய் அடையிறதுக்கு நான் கூட பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பிரகதா. தேங்க்யூ பாஸ். Recording stopped. தேங்க்ஸ் சுந்தரவேல். வந்தா 100% வெற்றி அப்படிங்கறத ஆணித்தரமா புரிய வச்சீங்க. 20 ஆண்டுகளுக்கு மேல நேரடி வர்த்தகத்துல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் உங்களுடைய கெரியர்ல